வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கோபாலகிருஷ்ணன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். வானிலை ஆய்வு மையம் தகவல். நிவர் புயல் சேதங்களை கணக்கிட தமிழகம் வருகிறது மத்திய குழு. நாளை ஆய்வை தொடங்க உள்ளதாக தகவல். அரசியல் கட்சி தலைவர்களை மேடையில் பேச அனுமதிக்க மாட்டோம். டெல்லியில் வேளாண் மசோதாக்களை எதிர்த்து போராடி வரும் விவசாய சங்க நிர்வாகிகள் திட்டவட்டம். தீவிரமடைந்து வரும் விவசாயிகளின் போராட்டம். உள்துறை, பாதுகாப்புத்துறை, வேளாண் துறை அமைச்சர்கள் அவசர ஆலோசனை. போராட்டம் நடத்தும் விவசாயிகளுடன் உடனே நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். மத்திய அரசுக்கு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வலியுறுத்தல். விவசாயிகளை பயங்கரவாதிகளைப் போல நடத்துவதா? மத்திய அரசு மீது சிவசேனா குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற கார்த்திகை தீபத் திருவிழா. 2668 அடி உயரமுள்ள மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்பட்டது. திருப்பரங்குன்றம், மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார், சென்னை கபாலீஸ்வரர் திருக்கோவில்களில் ஏற்றப்பட்ட கார்த்திகை மகா தீபம். கொரோனா பரவலால் குறைவான பக்தர்களே பங்கேற்பு. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் 19வது உச்சி மாநாடு டெல்லியில் இன்று தொடக்கம். ரஷ்யா, சீனா, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான் உள்ளிட்ட 6 நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்பு. பட்டியலின பழங்குடி மக்கள் கல்வி கற்கக்கூடாது என்பதே பாஜகவின் இலக்கு. 60 லட்சம் SC/ST மாணவர்களின் கல்வி உதவித்தொகை நிறுத்தப்பட்டதை சுட்டிக்காட்டி ராகுல் காந்தி விமர்சனம். வட இந்தியாவில் இந்த ஆண்டு குளிர்காலம் மோசமானதாக இருக்கும். இந்திய வானிலை மையம் எச்சரிக்கை. அரசு மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதற்கு எதிர்ப்பு. சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாணவர்கள், பெற்றோர் உள்ளிட்டோர் பங்கேற்பு. தமிழகத்தில் ஒரே நாளில் 1459 பேருக்கு கொரோனா தொற்று. பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 7,80,000 கடந்தது. கொரோனாவால் மூடப்பட்டிருந்த சென்னை கோயம்பேடு வணிக வளாகம் 3ஆம் கட்ட தளர்வுகளுடன் நேற்று திறப்பு. போலி ஆவணம் கொடுத்து 3 வங்கிகளில் 48 லட்சம் ரூபாய் மோசடி. ஈரோட்டைச் சேர்ந்த தம்பதி கைது. தஞ்சையில் தனியாருக்கு சொந்தமான பிளாஸ்டிக் குடோனில் தீ விபத்து. 50க்கும் மேற்பட்ட தீ அணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைப்பு. 2020ஆம் ஆண்டின் 4வது மற்றும் கடைசி சந்திர கிரகணம் இந்தியாவில் காண முடியாது என வானியல் ஆய்வாளர்கள் தகவல்.
இந்தியாவில் இருந்துதான் கொரோனா உருவானது. அமெரிக்கா, ஐரோப்பா நாடுகளைத் தொடர்ந்து இந்தியா மீதும் பழியை சுமத்தும் சீன விஞ்ஞானிகள். தாய்லாந்தில் மன்னர் ஆட்சிக்கு எதிராக போராட்டம். தலைநகர் பாங்காக்கில் உள்ள ராணுவ முகாமை முற்றுகையிட்டு ஆயிரக்கணக்கானோர் பேரணி. சிட்னி கிரிக்கெட் மைதானத்தில் ஆஸ்திரேலிய பெண்ணிடம் காதலை சொன்ன இந்திய இளைஞர். இந்தியா ஆஸ்திரேலியா போட்டியின் போது நடந்த ருசிகர சம்பவம். சிட்னியில் நடைபெற்ற இந்தியாவுடனான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி 51 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வெற்றி. இனி விரிவான செய்திகள். திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளையும் நாளை மறுநாளும் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் ஒரு சில இடங்களில் அதி கனமழையும் பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு அந்தமான், அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலை கொண்டுள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழக கடலோர பகுதியை நோக்கி நாளை மறுநாள் நகரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நாளை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய கடலோர மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், நாளை மறுநாள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், தென்காசி ஆகிய மாவட்டங்களில் அதி கனமழையும், தேனி, மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் பெய்ய வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நிவர் புயல் சேதங்களை கணக்கிட மத்திய குழுவினர் இன்று தமிழகம் வருகின்றனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரடியாக ஆய்வு செய்து மத்திய அரசுக்கு அறிக்கை அளிக்க உள்ளனர். வங்கக்கடலில் உருவான நிவர் புயலானது புதுச்சேரி அருகே கரையை கடந்தது. இதன் விளைவாக சென்னை, கடலூர், செங்கல்பட்டு என வட கடலோர மாவட்டங்களில் மழை பெய்த நிலையில் சாலைகள் எங்கும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. மேலும் பல்வேறு இடங்களில் மரங்கள் சரிந்து கிடக்கின்றன. புயல் காரணமாக வீசிய பலத்த காற்றாலும் கனமழையாலும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. குறிப்பாக பயிர்கள் பெருமளவு சேதம் அடைந்துள்ளன. இந்நிலையில் நிவர் புயல் சேதங்களை கணக்கிட மத்திய குழு இன்று தமிழகம் வருகிறது. மத்திய உள்துறை இணைச் செயலாளர் திரு அசுதோஷ் அக்னிஹோத்ரி தலைமையிலான 7 பேர் கொண்ட குழுவினர் தமிழகத்தில் புயல் பாதித்த பகுதிகளை நேரடியாக ஆய்வு செய்கின்றனர். வேளாண்மை, சாலை போக்குவரத்து, மின்துறை, நிதி, ஊரக வளர்ச்சி, நீர் மேலாண்மை மற்றும் மீன் வளம் ஆகிய 7 துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். மத்திய குழுவினர் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர் மாவட்டங்களில் புயல் பாதித்த பகுதிகளில் நாளை மத்திய குழு ஆய்வு மேற்கொள்கிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் ஆய்வு செய்து மத்திய அரசுக்கு இந்த குழு அறிக்கை அளிக்க உள்ளது. அதன் பேரில் தமிழகத்திற்கான நிவாரணத் தொகையை மத்திய அரசு விடுவிக்கும். தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் நாளை மறுநாள் மத்திய குழுவினர் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு மேற்கொள்கின்றனர். எந்தவொரு அரசியல் கட்சி தலைவரையும் மேடையில் பேச அனுமதிக்க மாட்டோம் என டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். மத்திய அரசு கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் டெல்லி சலோ போராட்டத்தை 4 நாட்களாக தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். டெல்லியில் போராட்டம் நடத்தும் நோக்கில் வந்த விவசாயிகள் ஹரியானா எல்லையில் காவல்துறையால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். அப்போது போலீசாருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதற்கிடையில் டிசம்பர் 3ஆம் தேதி விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும், அதற்கு முன்னராக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றால் விவசாயிகள் புராரி மைதானத்திற்கு சென்று அங்கு தங்கள் போராட்டத்தை தொடரலாம் என உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நிபந்தனை விதித்தார். ஆனால் அமித்ஷாவின் நிபந்தனையை நிராகரித்த விவசாயிகள் டெல்லி எல்லையில் தங்கள் போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் விவசாயிகள் சங்க தலைவர் PKU கிரந்திகாரி நேற்று மாலை செய்தியாளர்களை சந்தித்தார்.
அப்போது பேசிய அவர், எந்தவொரு அரசியல் கட்சி தலைவர்களையும் மேடையில் பேச அனுமதிக்க மாட்டோம் என முடிவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். டெல்லி எல்லையில் விவசாயிகள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் உள்துறை, பாதுகாப்புத்துறை மற்றும் வேளாண் துறை அமைச்சர்கள் பாஜக தலைவர் திரு ஜே.பி. நட்டாவின் இல்லத்தில் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டனர். மத்திய அரசு கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் டெல்லி சாலோ போராட்டத்தை 4 நாட்களாக தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். டெல்லியில் போராட்டம் நடத்தும் நோக்கில் வந்த விவசாயிகள் புராரி மைதானத்தில் போராட்டத்தை நடத்த மறுத்துவிட்டனர். இந்த நிலையில் ஹரியானா எல்லையில் காவல்துறையால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். 4 மாதத்திற்கு தேவையான ரேஷன் பொருட்களுடன் வந்துள்ளதாக தெரிவித்த அவர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்துவோம் என தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் விவசாயிகள் போராட்டம் தொடர்பாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் ஆகியோர் டெல்லியில் உள்ள பாஜக தேசிய தலைவர் திரு ஜே.பி. நட்டா வீட்டில் ஆலோசனையில் ஈடுபட்டனர். போராட்டம் நடத்தும் விவசாயிகளுடன் மத்திய அரசு உடனடியாக நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் வலியுறுத்தியுள்ளார். டெல்லி விவசாயிகள் போராட்டம் குறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால், போராட்டம் நடத்தும் விவசாயிகளுடன் மத்திய அரசு உடனடியாக நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதற்கிடையே நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய ஆம் ஆத்மி மூத்த தலைவர் திரு சௌரப் பரத்வாஜ், டெல்லியில் லட்சக்கணக்கான விவசாயிகள் பேச்சுவார்த்தைக்காக காத்துக் கொண்டிருக்கும் போது உள்துறை மந்திரி அமித்ஷா ஹைதராபாத் மாநகராட்சி தேர்தலுக்காக பிரச்சாரத்திற்கு சென்றிருப்பது மிகவும் பொறுப்பற்ற செயல் என்றார். வேளாண் சட்டங்களை எதிர்த்து போராடும் விவசாயிகளை பயங்கரவாதிகளைப் போல மத்திய அரசு நடத்துவதாக சிவசேனா குற்றம் சாட்டியுள்ளது. மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய சிவசேனா கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சஞ்சய் ரவுட், மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆயிரக்கணக்கான விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அவர்களை டெல்லிக்குள் நுழைய விடாமல் விவசாயிகளை பயங்கரவாதிகளைப் போலவும் வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்களைப் போலவும் மத்திய அரசு நடத்துவது வேதனை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளின் கோரிக்கைகளை மத்திய அரசு அனுதாபத்துடன் பரிசீலிக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு மத்திய அரசு உதவ வேண்டும் என்றும் திரு சஞ்சய் ராவுத் வலியுறுத்தியுள்ளார். அக்னி ஸ்தலமான திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா முன்னிட்டு 2668 அடி உயர மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்பட்டது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. மகா தீபத்தை ஒட்டி நேற்று அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம், தீபாராதனை செய்யப்பட்டது. அதிகாலை 4 மணிக்கு பரணி தீபம் ஏற்றப்பட்டது. மகா தீபத்தை ஒட்டி செப்பு தகடால் செய்யப்பட்ட 5.2 அடி உயரம் கொண்ட கொப்பரை தயாரிக்கப்பட்டது. 1000 மீட்டர் பருத்தி துணியில் திரி தயாரிக்கப்பட்டு 3600 கிலோ நெய் கொண்டு மாலை 6 மணிக்கு கோவில் பின்புறம் உள்ள 2668 அடி உயரமுள்ள அண்ணாமலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்பட்டது. மலை உச்சியில் தீபம் ஏற்றப்பட்டதும் திருவண்ணாமலை நகர வாழ் பக்தர்கள் பட்டாசு வெடித்தும் தங்களது வீடுகளில் தீபம் ஏற்றியும் அண்ணாமலையானுக்கு அரோகரா என கோஷங்களை எழுப்பி வழிபட்டனர். கொரோனா பரவலால் கிரிவலம் வரவும் மலை ஏறவும் தடை விதிக்கப்பட்ட நிலையில் கோவிலுக்குள் இருந்து தீபத்தை காணவும் அர்த்தநாரீஸ்வரரை காணவும் பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. கோவிலுக்குள் அதிகாரிகள், நீதித்துறையைச் சேர்ந்தவர்கள், காவல்துறையினர், மக்கள் பிரதிநிதிகள், ஆளும் கட்சியைச் சேர்ந்தவர்கள் என சுமார் 2500 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். சென்னையில் பிரசித்தி பெற்ற மயிலை கபாலீஸ்வரர் ஆலயத்தில் கிருத்தார்த்திகை தீபத்தை ஏற்றப்பட்டு சொக்கப்பனை கொளுத்தப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. மயிலை கபாலீஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து தீபம் ஏற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ராஜகோபுரம் முன்பு பனை ஓலை, தென்னக்கீற்று ஆகியவை கொண்டு சொக்கப்பனை அமைக்கப்பட்டு கற்பூரம் கொண்டு கொளுத்தப்பட்டது. திரளான பக்தர்கள் இதில் பங்கேற்று வழிபட்டனர்.
திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கார்த்திகை தீப திருநாளையொட்டி சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மாலையில் உற்சவர் முருகப்பெருமான் வள்ளி தேவானையுடன் எழுந்தருளி கோயில் மாட வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திருக்கோவில் எதிரே உள்ள பச்சரி மலையில் மகாதீபம் ஏற்றப்பட்டது. அப்போது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் அரோகரா என பக்தி முழக்கமிட்டு வழிபட்டனர். உலக புகழ்பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் முழுவதும் கார்த்திகை தீபங்கள் ஏற்றப்பட்டன. 3ஆம் பிரகாரத்தில் ஆயிரக்கணக்கான தீபங்கள் ஒரே நேரத்தில் ஏற்றப்பட்டன. 3ஆம் பிரகாரம் முழுவதும் தீப ஒளியில் மின்னியது. திருக்கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றன. கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில், பழனி முருகன் கோவில் உள்ளிட்ட கோவில்களில் மகா தீபம் ஏற்றப்பட்டது. மதுரையில் உள்ள திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கார்த்திகை திருவிழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நேற்று மாலை 6 மணிக்கு திருப்பரங்குன்றம் கோவில் வளாகத்தில் உள்ள உற்சவருக்கு பால தீபமும் ஏற்றப்பட்டது. மலை மீது உள்ள உச்சி பிள்ளையார் கோவில் மேல் தளத்தில் 3.5 அடி உயர கொப்பரையில் 300 கிலோ நெய் 160 மீட்டர் துணியால் திரி போடப்பட்டு மகா தீபம் ஏற்றப்பட்டது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அம்மன் சன்னதி, சுவாமி சன்னதி, பொற்றாமரை குளம், 2ஆம் பிரகாரம் ஆகிய இடங்கள் முழுவதும் லட்ச தீபம் ஏற்றப்பட்டு தீப அலங்காரத்தில் கோவில் முழுவதும் ஜொலித்தது. பின்னர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பஞ்சமூர்த்திகளுடன் புறப்பாடாகி திருவாச்சி மண்டபத்தில் எழுந்தருளினர். தொடர்ந்து சொக்கப்பனை ஏற்றும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. கொரோனா பரவல் காரணமாக குறைந்த அளவு பக்தர்களே அனுமதிக்கப்பட்டனர். முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி முருகன் கோவிலில் திருக்கார்த்திகை தீபத்தை ஒட்டி மகா தீபம் ஏற்றப்பட்டது. முன்னதாக விநாயகர் முருக கடவுளுக்கு சிறப்பு பூஜை நடத்தப்பட்டு பரணி தீபம் ஏற்றப்பட்டது. பின்னர் பனை ஓலைகளால் உருவாக்கப்பட்டிருந்த சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. கொரோனா பரவல் காரணமாக முதன்முறையாக பக்தர்கள் இன்றி சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பக்தர்கள் வீட்டில் இருந்தபடியே நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கு இணைய வழியில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. கார்த்திகை தீபத்தை ஒட்டி திருச்சி உச்சி பிள்ளையார் கோவில் மகாதீபம் ஏற்றப்பட்டது. தாயுமானவர் சன்னதியிலிருந்து மாலை 5 மணிக்கு தீபம் புறப்பட்டு அங்கிருந்து தாயுமானவர், மட்டுவார், குழலம்மை உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகளுடன் புறப்பாடாகி கொம்பு வாத்தியங்கள், சிவ வாத்தியங்கள் முழங்க தீபம் கொண்டு செல்லப்பட்டது. பின்னர் 273 அடி உயரமும் 417 படிகள் கொண்ட மலைக்கோட்டை உச்சியில் தாயுமானவர் சன்னதி, பிள்ளையார் கோவில் முன்பாக உள்ள உயரமான கோபுரத்தில் வைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட கொப்பரையில் 1000 லிட்டர் எண்ணெய் ஊற்றி 300 மீட்டர் திரியிட்டு மகாதீபம் ஏற்றப்பட்டது. கொரோனா பரவல் காரணமாக பக்தர்கள் அனுமதிக்கப்படவில்லை. இதனால் வீடுகளில் மாடியில் நின்று பக்தர்கள் வழிபட்டனர். கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி திருநெல்வேலியில் உள்ள நெல்லையப்பர் கோவிலில் நேற்று மாலை நந்தி மண்டபத்தில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று மாலை சுவாமி, அம்பாள் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளினர். பின்னர் சுவாமி சன்னதிக்கு எதிரே உள்ள பாரதியார் தெருவுக்கு அம்பாள் சென்றடைந்தார். அங்கு சொக்கப்பனை தீபம் ஏற்றப்பட்டது.
இதனைத் தொடர்ந்து காந்திமதி அம்பாள் சன்னதிக்கு எதிரே உள்ள மெயின் ரோட்டிலும் சொக்கப்பனை ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அங்கு திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டம் எட்டுக்குடியில் உள்ள புகழ்பெற்ற சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் திருக்கார்த்திகை தீபத்தையொட்டி முருகப்பெருமானுக்கு பால், பன்னீர், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. பொதுமக்களுக்கு அர்ச்சனை செய்ய அனுமதி அளிக்கப்பட்டதால் பக்தர்கள் வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் மட்டும் செய்தனர். வட இந்தியாவில் இந்த ஆண்டு குளிர்காலம் மோசமானதாக இருக்கும் என இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வட இந்தியா மற்றும் மத்திய இந்தியாவில் குளிர்காலம் தொடங்கிவிட்டது. இந்த சமயத்தில் திடீரென குறையும் வெப்பநிலை காரணமாக ஆண்டுதோறும் பல முதியவர்கள் உயிரிழக்கின்றனர். இந்த நிலையில் டிசம்பர் முதல் பிப்ரவரி வரையிலான குளிர்காலம் எவ்வாறு இருக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வட இந்தியாவில் இரவு வெப்பநிலை இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும், பகலில் வெப்பம் அதிகரித்து காணப்படும் என தெரிவித்துள்ளனர். டிசம்பர் முதல் பிப்ரவரி வரை வடக்கு, வடமேற்கு, மத்திய மற்றும் கிழக்கு இந்தியாவின் சில துணை பிரதேசங்களில் வெப்பநிலையானது குறைந்தபட்ச அளவை விட குறைவாக இருக்கும் என எச்சரித்துள்ளனர். தமிழகத்தில் கொரோனா காரணமாக நேற்று ஒரே நாளில் 9 பேர் உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை 11,700 கடந்தது. கொரோனா தொற்றால் 7,80,505க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள தகவலின்படி நேற்று 1,459 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 7,80,505 உயர்ந்துள்ளது. ஒரே நாளில் கொரோனா வைரஸ் காரணமாக 9 பேர் உயிரிழந்தனர். இவர்களுடன் சேர்த்து இதுவரை உயிரிழந்தோர் எண்ணிக்கை 11,703 உயர்ந்தது. சென்னையில் ஒரே நாளில் 398 பேர் வைரஸ் தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். சென்னையில் இதுவரை 2,14,976 பேர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று மட்டும் 1,471 பேர் கொரோனாவிலிருந்து குணமடைந்துள்ளனர். தமிழகத்தில் இதுவரை 7,57,750 பேர் கொரோனா தொற்றில் இருந்து மீண்டுள்ளனர். கொரோனா பரவல் காரணமாக மூடப்பட்டிருந்த சென்னை கோயம்பேடு வணிக வளாகம் 3வது கட்டமாக நேற்று திறக்கப்பட்டது. சென்னை கோயம்பேடு வணிக வளாகம் கொரோனா பாதிப்பு காரணமாக கடந்த மார்ச் மாதம் மூடப்பட்டது. இதனையடுத்து தமிழக அரசு பல்வேறு தளர்வுகளை அறிவித்த நிலையில் படிப்படியாக கோயம்பேடு வணிக வளாகம் திறக்கப்பட்டது. முதற்கட்டமாக பெரிய கடைகளும், 2வது கட்டமாக சிறிய கடைகளில் 800 கடைகளும் திறக்கப்பட்டன. இந்நிலையில் மீதமுள்ள 800 கடைகள் நேற்று திறக்கப்பட்டன. கோயம்பேடு சந்தையில் உள்ள பராமரிப்பு பணிகளை சரி செய்ய வேண்டும் என்றும் அரசின் கொரோனா தடுப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி விற்பனை நடைபெற்று வருவதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். முதல் கட்டமாக இந்த 150-300 சதுர அடிகளுக்கு உண்டான பராமரிப்பு கட்டணத்தை ரத்து செய்யுமாறு கேட்டுக்கொண்டுள்ளோம். இரவு 9லிருந்து விடியகால 9ஓட காய்கறி மார்க்கெட்டு, பழ மார்க்கெட்டு எல்லாமே வியாபாரத்தை முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நிறைய கடுமையான சட்டத்திட்டங்கள்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கு உட்பட்டு தான் நாங்கள் எல்லாமே செஞ்சுக்கிட்டு வரோம். இது வரைக்கும் 3வது கட்டமாக இன்றைக்கி திறந்துருக்கு. 3வது கட்டமும் இது கண்டிப்பாக தொடரும். ஈரோடு மாவட்டத்தில் போலி ஆவணம் கொடுத்து 3 வங்கிகளில் 48 லட்சம் ரூபாய் மோசடி செய்த தம்பதி கைது செய்யப்பட்டுள்ளனர். ஈரோடு ஆசிரியர் காலனியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் தனது மனைவி ராதிகா தனியார் காப்பீட்டு நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிவதாக கூறி போலியான ஆவணங்களை சமர்ப்பித்து 19 லட்சம் ரூபாய் கார் வாங்குவதற்கான கடன் பெற்றுள்ளார். காரின் ஆவணங்களை வங்கியில் சமர்ப்பிக்காததால் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. இதன் பேரில் போலீசார் நடத்திய விசாரணையில் இந்த தம்பதியினர் போலி ஆவணங்களை தயாரித்து பண மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் 15 லட்சம் ரூபாய் கார் கடனும், இந்தியன் வங்கியில் 14 லட்சம் ரூபாய் தனி நபர் கடனும் பெற்று மோசடி செய்துள்ளனர். இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 2 கார்களையும் 56,000 ரூபாய் ரொக்க பணத்தையும் பறிமுதல் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் தனியாருக்கு சொந்தமான பிளாஸ்டிக் குடோனில் பற்றிய தீயை 50க்கும் மேற்பட்ட தீ அணைப்பு வீரர்கள் போராடி கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பழைய மாரியம்மன் கோவில் சாலை ஆடகார தெருவில் ரமேஷ் என்பவருக்கு சொந்தமான பிளாஸ்டிக் குடோன் உள்ளது. இந்த குடோனில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பழைய பிளாஸ்டிக் பொருட்களை சேகரித்து தரம் பிரிக்கும் மையத்தை நடத்தி வருகிறார். இந்நிலையில் திடீரென இந்த குடோனில் தீ விபத்து ஏற்பட்டது. தகவலின் பேரில் விரைந்து வந்த 50க்கும் மேற்பட்ட தீ அணைப்பு வீரர்கள் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பிளாஸ்டிக் பொருட்கள் எரிந்து சேதமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது.
அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனின் ஆலோசனைப்படி தமிழக சட்டப்பேரவை தேர்தல் பணிகளுக்கான ஆய்வு மற்றும் தேர்தல் அறிக்கை குறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்பது தொடர்பாக பல்வேறு மாவட்டங்களில் ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. நாகை வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் மயிலாடுதுறையில் கழக துணை பொதுச் செயலாளர் திரு எம் ரெங்கசாமி முன்னிலையில் தேர்தல் அறிக்கை குறித்த கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நாகை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு எஸ் செந்தமிழன், கழக அமைப்பு செயலாளரும் மதுரை புறநகர் மாவட்ட கழக செயலாளருமான திரு மகேந்திரன், கழக மருத்துவ அணி செயலாளர் டாக்டர் முத்தையா, கழக அமைப்பு செயலாளர் திரு பொன் தா மனோகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் கழக செய்தி தொடர்பாளர் திரு காசிநாத பாரதி, மாநில இளைஞர் அணி செயலாளர் ஏழுப்பட்டி திரு ஜி பாலு உள்ளிட்ட நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் குத்துக்கல் வலசையில் கழக தேர்தல் பிரிவு செயலாளரும் தென்மண்டல பொறுப்பாளருமான கடம்பூர் இளைய ஜமீன்தார் திரு எஸ்.பி. மாணிக்கராஜா தலைமையில் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கழக தலைமை நிலைய செயலாளர் திரு கே உமாதேவன், கழக மகளிர் அணி செயலாளர் திருமதி வளர்மதி ஜெபராஜ், கழக அம்மா பேரவை செயலாளர் திரு எஸ். மாரியப்பன் கென்னடி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர் திரு க. டேவிட் அண்ணாதுரை ஆகியோர் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு கருத்துரை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் தென்காசி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு பொய்கை சோ மாரியப்பன், தென்காசி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு வி. முருகையா பாண்டியன் மற்றும் மாநில மாவட்ட கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக பாவூர் சத்திரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள காமராஜர் சிலைக்கு கழகத்தின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இந்தியா ஆஸ்திரேலியா இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட்டின் போது மைதானத்தில் ஆஸ்திரேலிய பெண்ணுக்கு இந்திய இளைஞர் ஒருவர் காதலை ப்ரப்போஸ் செய்த சம்பவம் மைதானத்தில் இருந்த அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. இந்தியா ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் போட்டி சிட்னியில் நேற்று நடைபெற்றது. இந்த போட்டி நடந்து கொண்டிருந்த போது இந்தியாவைச் சேர்ந்த கிரிக்கெட் ரசிகர் ஒருவர் ஆஸ்திரேலிய பெண் ஒருவரிடம் தனது காதலை வெளிப்படுத்தினார். மோதிரம் கொடுத்து ப்ரப்போஸ் செய்த இளைஞரின் காதலை அந்த பெண்ணும் ஏற்றுக்கொண்டார். இந்தியா ஆஸ்திரேலியா ஆட்டத்தை தாண்டி இந்த காதல் காட்சியை இரு நாட்டு கிரிக்கெட் ரசிகர்களும் கைத்தட்டி ரசித்தனர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. Well, here we go. Please say yes. Please say yes. Yes. Strategy here. Well done. It's confirmation. Well done. It's always a risky play, isn't it? செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து காணுங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியை.